குட்டீஸ் என்னோட தாரிகைக்காக இன்றைக்கி வந்து கேரட் ஓட்ஸ் உப்புமா தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் ஏதாவது குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ரொம்ப நல்லா எம்மியாக சாப்பிடுவாங்க. அதுமாதிரி ரொம்ப ஹெல்த்தி. ஸோ வந்து கோகனட் ஆயில் அப்படி இல்லைனா வந்து சின்னதாக ஒரு பிஞ்ச் வந்து நம்ம வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேட்டட் நல்லா துருவி வச்சு இல்லை மிக்சியில் நல்லா அரைச்ச கேரட்டை வந்து நல்லா போட்டு அதில் சாட்டே பண்ணி அதிலே கொஞ்சம் வெந்துடும். நல்லா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குழந்தைங்களுக்கு செய்யும்போது எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. நல்லா வந்து பொறுமையாக வந்து வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும் அதுலேயே. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பால் அப்படி இல்லைன்னா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தண்ணி தான், ஏன்னா ஓட்ஸ்லேயே வந்து ஓட் மில்க் மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதனால் நான் ஓட்ஸ் ஆட் பண்ணுறதுனால நான் வந்து பால் வந்து ஆட் பண்ணல. ஸோ அதனால் நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொதிக்கும் போது இல்லைன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும்போதே வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போதும் ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு லிட் எதாக இருந்துச்சுன்னா போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி. ரொம்ப எம்மியாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி விட்டமின், ஃபைபர், மினரல்ஸ் எல்லாமே இந்த 2 இன்க்ரீடியண்ட்டில் ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக உங்களோட குட்டி பேபிக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் மொச்சுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ வந்து இது என்ன ப்ரிஃபரபிள்னால் 8 மந்த்துக்கு மேலே இருக்க பேபிஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.